மேலும் தென் பிராந்திய மாநிலங்கள்ல தமிழ்நாடு பசுமை ஆற்றலில் மிக வேகமாக முன்னேறி வரக்கூடிய மாநிலமா இருக்கக்கூடிய சூழலில் பசுமை ஆற்றல் மூலமாக உற்பத்தி செய்யக்கூடிய அந்த மின்னுக்கும் அதற்கான உபகரணங்களுக்கான கட்டமைப்பு உட்கட்டமைப்பு உள்ளிட்ட வசதிகளுக்கும் தமிழ்நாட்டிற்கு தேவையான உதவிகளை மத்திய அரசிடம் கேட்டு பெறுவதற்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வலியுறுத்துவார் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பல்வேறு துறை சார்ந்த ஒரு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த கூட்டத்தில் பேசுவார் என்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடியவர்களை வரவேற்கும் விதமாக முதலமைச்சர் அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருக்கு பூங்கொத்து கொடுத்தும் சால்வை கொடுத்தும் அவரை வரவேற்றிருந்தார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் நிர்மல்குமார் மற்றும் அமைச்சர் ராஜ்மோகன் உள்ளிட்டவர்கள் மற்ற மாநில முதலமைச்சர்களை வரவேற்றிருந்தார்கள். அதை நாம் பார்த்ததும் இந்த கூட்டத்திற்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் துணை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு காரணம் இந்த தென் பிராந்திய மாநிலங்களுக்கான இந்த தென் மண்டல கவுன்சில் கூட்டம் என்பது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாநிலத்தில் நடத்தப்படும். எந்த மாநிலத்தில் நடத்தப்படுகிறதோ அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அந்த கூட்டத்திற்கு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். இது சுழற்சி முறையில் மாறும். கடந்த முறை கேரளாவில் நடைபெற்றது, இந்த முறை தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது. இப்படியான சூழல்ல தமிழ்நாட்டுக்கு அதிக தேவையாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொடுத்து கவனத்தை ஈர்ப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசும் எடுத்திருப்பதாகவும் அதற்கான ஆவணங்களை முன்கூட்டி தயார் செய்து தரவு மூலமாக அதை எடுத்துக் கூற இருப்பதாகவும் கூட தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. மேலும் தொடர்ந்து இந்த கூட்டத்தை தலைமை தாங்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாட்டுடைய பாதுகாப்பு மிக முக்கியமானவை, குறிப்பாக பகல்காம் தாக்குதலுக்கு இந்தியா மேற்கொண்டிருக்கக்கூடிய பதில் தாக்குதல் என்பது உலகம் முழுவதும் இந்தியாவினுடைய ராணுவ வலிமையை முன்காட்டியிருக்கக்கூடிய சூழல்ல தென் பிராந்தியத்தில் கடலோர பகுதிகளில் பாதுகாப்பு வலுப்படுத்துவதற்காக பல்வேறு திட்டமிடல்களை இந்தியா மேற்கொண்டிருக்கிறது. ராணுவ தளவாடமாக தென் பிராந்தியத்தில் ஒரு அமைப்பை ஏற்படுத்துவது, அதே போன்று தென் பிராந்தியத்தில் இந்தியாவுடைய ராணுவ தளவாடம் மட்டுமின்றி ஒரு பாதுகாப்பு வலயமாக ராணுவ பாதுகாப்பு வலயத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக பாதுகாப்பை உறுதி செய்வது, அண்டை நாடுகளுடன் நட்புறவாக குறிப்பாக இலங்கை கடற்படையுடைய வீரர்கள் தமிழக மீன்பிடி மீனவர்களை அவ்வப்போது சிறைப்பிடிப்பது, கைது செய்வது உள்ளிட்டவையெல்லாம் நடைபெற்றக்கூடிய சூழல்ல அது குறித்தான ஒரு நடவடிக்கை மேற்கொள்வதற்கும் அதுக்கு ஒரு நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு தீர்வை கொண்டு வருவதற்குமான ஒரு வலியுறுத்தலையும் கூட இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் அமித்ஷா அவர்களை வலியுறுத்த சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் மத்திய அமைச்சர் அவர்கள் இது போன்ற ஒரு ராணுவ நடவடிக்கைகளில் மிக வலிமையுடன் இந்தியா முன்னேறி வரக்கூடிய சூழலில் உள்நாட்டு அளவில் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் வகையிலும் குறிப்பாக போதைப் பொருளுக்கு எதிராக மத்திய அரசும் தொடர்ச்சியாக விழிப்புணர்வை நடத்தி வரக்கூடிய நிலையில் அதற்கு எதிரான நடவடிக்கைகளையும் கடுமையான நடவடிக்கைகளும் எடுத்து வரக்கூடிய நிலையில் தென் பிராந்தியத்தில் கடல் வழியாக வரக்கூடிய வெளிநாட்டிலிருந்து கடத்தப்படக்கூடிய போதைப் பொருட்களை தடுப்பதற்கு மாநிலங்களுடைய ஒத்துழைப்பையும் அவர் கேட்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்பையும் தாண்டி தற்பொழுது கூடுதலாக அதற்கான நிதி செலவீடு, கட்டமைப்புகளை வலுப்படுத்துதல், ரோந்து பணிகளை அதிகப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து எடுத்துரைப்பார் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை குறித்து பேசும் பொழுது மத்திய அரசின் சார்பில் நடுநிலையாக அங்கு நின்று அவர்களுக்கு இடையே அந்த பிரச்சனை சுமூகமாக தீர்ப்பதற்கு இந்த கூட்டத்தை தலைமை தாங்கி வழிநடத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று மத்திய அரசுடைய திட்டங்களை மாநிலங்கள் செயல்படுத்தக்கூடிய விதங்கள், அதுவும் குறிப்பாக சாகர்மாலா உள்ளிட்ட திட்டங்கள் மூலமாக மாநிலங்களுடைய கடற்கரை பகுதிகளை வலுப்படுத்துதல், குறிப்பாக ப்ளூ எக்கானமி என்ற மூலமாக இந்திய அரசு கடல் சார்ந்த வணிகம், கடல் சார்ந்த அளவுல பசுமை ஆற்றலை உற்பத்தி செய்வது, அது மட்டுமின்றி கடல் அளவில் இருக்கக்கூடிய தனிமங்களை சுரங்கமாக எடுப்பதற்கு உள்ளிட்ட திட்டங்களை வைத்திருக்கிறது. அது குறிப்பாக சுதந்திர தின உரையின் பொழுது நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி கடலில் இருக்கக்கூடிய தனிமங்களை எடுக்கக்கூடிய நேரம் வந்து விட்டதாக கூட அவர் தெரிவித்திருந்தார். அப்படியாக கடல் வளங்கள் இந்தியாவுக்குரிய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய நேரங்களில் அது குறித்து மாநிலங்கள் குறிப்பாக தென் பிராந்திய மாநிலங்கள் கடலோர பகுதியில் இருக்கக்கூடியதனால் அவருடைய ஒத்துழைப்பும் தேவை இருக்கிறது என்பதை வலியுறுத்தி மத்திய அரசுடைய திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று மாநிலங்களை வலியுறுத்துவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் ஏற்கனவே கொண்டு வரப்பட்டிருக்கூடிய அந்த கனிம வளத்தினுடைய சட்டத்தின் மூலமாக மாநிலங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ராயல்டி தொகை என்பது கிடைக்காது என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டக்கூடிய நிலையில அது குறித்தும் மாநில முதலமைச்சர்கள் மத்திய அரசிடம் வலியுறுத்துவார் எனவும் ஒரு ஒத்துழைப்பு மூலமாக நிதி பங்களிப்பு மூலமாக மத்திய அரசை மட்டுமே எதிர்பார்த்திடாமல் சுயராஜ்யம் மூலமாக மாநிலங்கள் நிதி வருவாயை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளை மத்திய அரசு ஏற்படுத்த வேண்டும் என தென் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மாநில முதலமைச்சர்கள் வலியுறுத்துவார்கள் என்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக தென் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள்ல தமிழ்நாடு முதலமைச்சர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அல்லாத ஒரு கட்சியை சார்ந்தவர், அதே போன்று கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா ஆகிய மாநிலத்தின் முதலமைச்சர்களும்
தேசிய ஜனநாயக கூட்டணியை சாராத ஒரு கூட்டணி சார்ந்த முதலமைச்சர்கள் இப்படியான சூழல்ல அரசியல் மாற்றங்கள்லாம் கடந்து அவர்கள் ஒருங்கிணைந்து நாட்டுடைய வளர்ச்சிக்கான ஒரு மாநிலங்களோட வளர்ச்சிக்கான கருத்துக்களை முன்வைத்து பேசுவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறான வழிகளில் தான் கடந்து வந்திருக்கக்கூடிய கூட்டங்கள் அனைத்து நடைபெற்றக்கூடிய சூழலில் இந்த கூட்டமும் அது போன்றே நடைபெறும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கூட்டங்கள்ல தமிழ்நாடு மாநில தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட தென் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய யூனியன் பிரதேசத்தினுடைய தலைமை செயலாளர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்களும் இந்த விவகாரங்கள் குறித்தும் கருத்துக்கள் குறித்தும் விவாதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கூட்டத்தில் ஒரு விவகாரம் குறித்து பேசுவதற்கு முதலில் இந்த கவுன்சில் சார்பாக அமைக்கப்படக்கூடிய ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி இருக்கும். அதாவது இந்த எந்தெந்த மாநிலங்கள் இது குழுவாக உறுப்பினராக இருக்கிறார்களோ அந்த மாநிலத்துடைய தலைமை செயலாளர்கள் அந்த ஸ்டாண்டிங் கமிட்டியில இடம்பெறுவார்கள். அவர்களிடம் இந்த எந்தெந்த கருத்துக்கள் பேச வேண்டும் என்பது குறித்து முன்வைக்கப்படும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.